திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் எப்படி அதிமுகவின் கூட்டணி கதவை மூட முடியும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மெரினா நடுக்குப்பம் மீன் மார்க்கெட் அருகே காணொலி காட்சி வாயிலாக ஒளிபரப்ப ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்காக ஒரு வாரத்திற்கு முன்பாகவே அனுமதி கடிதம் கொடுக்கப்பட்ட நிலையில் திடீரென போலீசார் தடுத்து நிறுத்தி அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து அருகே உள்ள மண்டபத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் துணை முதல்வராக இருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் அடக்குமுறையை கையில் எடுக்க வேண்டாம் என தெரிவித்தார். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் அடக்குமுறையில் தயவு செய்து எந்த காரியத்தையும் செயல்படுத்த வேண்டும் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வளர்ந்திருக்கிறது. இப்படியெல்லாம் தடுத்து நிப்பாட்டிவிட்டால் மக்களுடைய மாற்றம் நிச்சயமாக அது மாறாது என்று மட்டும் தவறாக நினைக்காதீர்கள். ஆட்சி உங்களுக்கு நிரந்தரமானது மட்டுமல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் ஆளுங்கட்சி தரப்பில் இந்த மாதிரி திருமாவளவன் ஒரு கூட்டணியில் இருக்கார். இவர் எப்படி போய் ஏடிஎம்கே டோரை எப்படி க்ளோஸ் பண்ண முடியும்? இவர் எப்படி போய் திரு விஜயனுடைய டோரை க்ளோஸ் பண்ண முடியும்? முதல்ல அவர் வீட்டை டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அவர் வீட்டு டோரை அவர் க்ளோஸ் பண்ணணும். அடுத்த வீட்டை பற்றி ஒரு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.